ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தாய்மை தமிழ். இன்றைக்கி நம்மளோட தாய்மை தமிழ் சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் இணைந்திருந்து உடலுறவில் இருக்கிற வேளையில் ஆணுறுப்பிலிருந்து வெள்ளை போன்ற பதார்த்தம் ஒன்று வரும். அந்த பதார்த்தத்தை நம்ம ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது உள்ளே விடும்போது அவ்வளோ லிக்விட்டும் ஒயிட் கலரில் இருக்கிற லிக்விட் அவ்வளோமா நம்மளோட வெளியால் வந்துடும். ஸோ இந்த வெளியால் வந்தால் நமக்கு ப்ரெக்னன்சி நடக்காது, அதனால் லேட் ஆகுமா, ஏன் எனக்கு எல்லாமே வெளியே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்று தான் நிறைய பேர் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான மொழி வீடியோமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்களோட பார்ட்னரோட இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது உங்களோட வெர்ஜினல் ஏரியாவில் ஆணுறுப்பு போகக்குள்ளே ஆணுறுப்புலேருந்து ஒயிட் கலர் டிஸ்சார்ஜ் மாதிரி சளி மாதிரி பதார்த்தம் ஒன்று வரும். அதில் பேர் தான் விந்தணுக்கள். அதாவது அந்த லிக்விட்டுக்குள்ளே தான் நிறைய மில்லியனான ஸ்பெர்ம்கள் இருக்குது. ஸோ அந்த ஸ்பெர்ம் உங்களோட வெர்ஜினல் ஏரியாவுக்குள்ளே ரன் பண்ணி யூட்ரஸால் ரன் பண்ணி ஃபெலோப்பியன் டியூபுக்கு தான் போகும். ஏன் ஃபெலோப்பியன் டியூபுக்கு போகும்னா, உங்களோட ரைட் சைட் லெஃப்ட் சைட் ஃபெலோப்பியன் டியூப்பில் ஏதாவது ஒரு ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் அந்த மந்த்துக்கான எக் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் இந்த விந்தணு மீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு எக் ஒரு ஸ்பெர்ம் தான் மீட் பண்ணும். அந்த போகிற பில்லியன் கணக்கான விந்தில் ஒரே ஒரு விந்து தான் அந்த எக்கை தேடி போய் மீட் பண்ணும். ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் ஒரு நாள் 2 நாளில் நடக்காது. இப்போ இந்த எக் மீட் பண்ணுறது ஒரு நாளில் நடந்துடும். அந்த கருவாக அது ஃபார்ம் ஆகி செல்லுகளாக ஒரு 2 செல்லாகி 4 செல்லாகி 6 செல்லாகி அது அப்படியே உருண்டுட்டு உங்களோட யூட்ரஸில் பதிகிறது ஒரு 6லேருந்து 10 நாளைக்குள்ளே இந்த ப்ரொசீஜர் நடக்கும். ஸோ உங்களோட விந்தணுக்கள் ஓடிப்போய் அந்த கருவோட டச் ஆகிற ப்ரொசீஜர் ஒரு 2 hours 1 hourக்குள்ளே நடந்துடும். நீங்கள் செக்ஸ் பண்ணி உங்களோட விந்தணுக்களை நீங்கள் உள்ளே விட்டு. ஸோ நிறைய பேருக்கு கொஷின்ஸ் இருக்குது. நாங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறோம், பட் பேபி நிற்கலை. ஸோ எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. நாங்கள் செக்ஸ் பண்ணும்போது அந்த விந்தணுக்கள் அந்த ஸ்பெர்ம் லிக்விட் எல்லாம் வெளியால் வந்துடுது. ஸோ அதனால தான் எங்களுக்கு ப்ரெக்னன்சி நடக்காமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் நைட் ஃபுல்லாக தூங்கிட்டு தான் மார்னிங் தான் வாஷ்ரூம் போவேன். ஆனால் மார்னிங் எழுப்பினா கூட அந்த ஒயிட் கலர் இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடுது. ஸோ நான் அதை வெளியே வராமல் இருக்க நான் என்ன பண்ணணும் எல்லாம் கேட்பீங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன் அது வெளியே வருதுன்னா, அது எல்லா பெண்களுக்கும் காமனாக வெளியே வரும். ஏன் வரும்? புவியீர்ப்பு சக்தி கீழே இருக்கிறது இழுத்து இருக்கிறதுனால தான் அது வெளியே வருகிறது. ஸோ நீங்கள் எலும்பி நடந்தாலும் சரி, குதிச்சாலும் சரி, பாத்ரூம் போனாலும் சரி, அது போகிற இடத்த அது போய் சேர்ந்துடும். அது வெறுமையான லிக்விட் தான் வரும். ஸ்பெர்ம் எல்லாம் உள்ளே போயிடும். சரியா? ஒரு ஸ்பெர்ம் மீட் பண்ண உடனே மீதி இருக்கிற ஸ்பெர்ம் எல்லாம் சேர்த்து அதுவுமா உங்களோட டிஸ்சார்ஜோட வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதால் ஏதாவது இஷ்யூன்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதுக்காக நீங்கள் தலானையை இடுப்பு கீழே வைக்கிறது, காலத்துக்கு மேலே வச்சுட்டு இருக்கிறது, இது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். உங்களோட வெர்ஜினல் ஏரியாவில் ஆண்களோட உறுப்பு விட்ட உடனே அந்த ஸ்பெர்ம் லிக்விட் வருதான்னு சொன்னால் நீங்கள் வெளியே எடுக்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு 2 நிமிஷமாவது வச்சு கொள்ளணும். உங்களோட வெர்ஜினல் ஏரியாவுக்குள்ளே அந்த ஸ்பெர்ம் எல்லாமே போய் உள்ளே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி வச்சு கொள்ளணும். நீங்கள் அதுக்கு பிறகு வளமையை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தூங்குற மாதிரி தூங்கிக்கொள்ளலும். ஓகேயா? ஸோ நீங்கள் நல்லா தண்ணி குடிங்க. இந்த ஏர்லி மார்னிங்கில் செக்ஸ் பண்ணால் தான் பேபி ஃபார்ம் ஆகும். எந்த ப்ரொசீஜரும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளோ அந்த டைம் பண்ணுங்கள். எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளோ அந்த பொசிஷனில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கொள்ள இயலும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அந்த விந்தணுக்கள் ஓடக்கூடியது. அது உங்களோட கருமுட்டையை தேடி ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கீழே வராது. அது நீந்தி ஓடக்கூடாது. ஒரு பொசிஷனை தேடி ஓடிட்டே இருக்கும். ஸோ அது எப்படி கீழே வரும்? அதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் எந்த பயப்படவும் இல்லாமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டுகள் எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்பெர்ம் ஒழுங்காக இருக்கான்னு பாருங்கள். நான் முடிஞ்ச அளவில் இந்த ஃபோட்டோவில் ஆட் பண்ணுறேன். ஹெல்த்தி ஸ்பெர்ம் எப்படி இருக்குமான்னு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். பார்த்துக்கொள்ளுங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குமா நம்புறேன். பிடிச்சிருந்தால் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இத்துடன் நான் விடைபெறுகிறேன். நான் உங்கள் தாய்மை தமிழ்.